ஹலோ கைஸ், 1912ஆம் ஆண்டு சவுத் ஆம்டன்ல இருந்து நியூயார்க்கை நோக்கி தன்னோட முதல் பயணத்தை தொடங்கிய உலகின் மிக ஆடம்பரமான டைட்டானிக் கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடல்ல ஒரு பெரிய பனிப்பாறை மேல மோதி விபத்துக்குள்ளானது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கப்பல்ல பயணிச்ச 2240 பயணிகள்ல 710 பயணிகள் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டாங்க. மீதி உள்ள 1530 பயணிகள் பரிதாபமா கடல்ல மூழ்கி இறந்து போனாங்க. இந்த உண்மை கதையை அடிப்படையா வச்சு 1997ல ஜேம்ஸ் கேமரூன் டைட்டானிக்ங்கிற திரைப்படத்தை எடுத்தாரு. இந்த திரைப்படம் வெளிவந்து மிகப்பெரிய ஹிட் ஆனது. அதுக்கப்புறம் தான் உண்மையான டைட்டானிக் கப்பலை பத்தி தெரிஞ்சுக்க பல பேர் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் நம்ம சேனல்லையும் டைட்டானிக் பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு. நீங்க இன்னும் அதை பார்க்கலைன்னா கண்டிப்பா அந்த வீடியோவை பாருங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். வரலாற்றுல சில மிகப்பெரிய நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சுக்கவும் பார்க்கவும் உலகின் பல பேர் ஆர்வம் காட்டிக்கிட்டு வராங்க. அதுல ஆழ்கடலில் தூங்கும் டைட்டானிக்கும் ஒண்ணு. ஏன்னா இத பத்தி பல ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு வருது. இந்த டைட்டானிக் கப்பல் இப்போ கடலுக்கு அடியில எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க பல பேர் ஆவலா இருந்தாங்க. இந்த ஆர்வத்தை நிஜமாக்க ஓஷன் கேட்டுங்கிற நிறுவனம் ஒரு 22 அடி நீளமுள்ள சப்மர்சிபிள், அதாவது நீர்ல மூழ்கக்கூடிய வாகனத்தை உருவாக்கி பயணிகளை கூட்டிக்கிட்டு போய் இந்த மூழ்கிய டைட்டானிக் கப்பலை காமிக்க முடிவு பண்ணாங்க. 18 ஜூன் 2023 4 பயணிகள் மற்றும் ஒரு ஓட்டுநரோட ஓஷன் கேட் நிறுவனம் 12500 அடி ஆழத்துல கிடக்கும் டைட்டானிக் கப்பலை பார்க்க கிளம்பினாங்க. இவங்க கிளம்பி சரியா 1.25 மணி நேரம் கழிச்சு இந்த 5 பேரை கொண்ட அந்த சப்மர்சிபிள் காணாமல் போனது. இந்த சப்மர்சிபிளை தேடி மிகப்பெரிய தேடுதல் ஆரம்பமானது. US கோஸ்ட் கார்டு, US நேவி, கனடா கோஸ்ட் கார்டு, கனடா ஏர்ஃபோர்ஸ், US ஏர்ஃபோர்ஸ், கனடா நேவின்னு பல தரப்புல இருந்து இந்த 5 பேரை கொண்ட சப்மர்சிபிளை தேடினாங்க. சுமார் 80 மணி நேரம் தேடுதலுக்கு அப்புறம் இந்த சப்மர்சிபிள் ஆழ்கடல்ல கேட்டாஸ்ட்ரோபிக் இம்ப்ளோஷன், அதாவது நசுங்கி வெடிச்சிருச்சுன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்திய இந்த நிகழ்வு எதனால நடந்தது? டைட்டன் சப்மர்சிபிள்னு அழைக்கப்படும் இந்த நீர்மூழ்கிய இழுத்த அந்த விஷயம் என்ன? வாங்க இன்னைக்கு வீடியோல இதை பத்தி விரிவா பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரத்தில் இயங்கி வரும் ஓஷன் கேட்டுங்கிற நிறுவனம் ஆழ்கடல் சுற்றுலா பயணங்களை பொதுமக்களுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. 2009ஆம் ஆண்டுல ஸ்டாக்டன் ரஷ் மற்றும் குலெர்மோ சன்லைன்னால ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் 3 நீர்மூழ்கி கப்பல்களை சொந்தமா வச்சிருக்காங்க. பெசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல மட்டும் சுமார் 200க்கும் அதிகமான ஆழ்கடல் பயணங்களை இந்த நிறுவனம் பண்ணியிருக்காங்க. இதுல ஓஷன் கேட்டின் டைட்டன் சப்மர்சிபிள் மட்டும்தான் 13123 அடி வரைக்கும் போகக்கூடிய நீர்மூழ்கி. இந்த நீர்மூழ்கி கப்பல் அதிநவீன மற்றும் ரொம்பவே பாதுகாப்பானதுன்னு ஓஷன் கேட் நிறுவனத்தால் நம்பப்பட்டது. ஆழ்கடல்ல இருக்கும் பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்றதுக்காக இந்த டைட்டன் நீர்மூழ்கி பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதன் அடிப்படையில 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டுல இந்த டைட்டன் நீர்மூழ்கியை வச்சு டைட்டானிக் கப்பல் இருக்கும் இடத்துல பல தடவை ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஆராய்ச்சிகள் வெற்றி பெற்றதை வச்சு ஓஷன் கேட் நிறுவனம் டைட்டானிக் கப்பலை பார்வையிட 2021ல 6 தடவையும் 2022ல 7 தடவையும் பயணம் மேற்கொண்டாங்க. 2023ஆம் ஆண்டு மோசமான வானிலை காரணமா டைட்டானிக் கப்பலை பார்வையிடும் பயணம் ரத்து செய்யப்பட்டது. ஆனா 2023 ஜூன்ல டைட்டானிக் கப்பலை பார்வையிட பொதுமக்கள் வரலாம்னு அறிவிக்கப்பட்டது. நேஷனல் ஓஷியானிக் அண்ட் அட்மாஸ்பரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் யுனெஸ்கோவின் வழிகாட்டுதலின்படி இந்த ஆழ்கடல் பயணம் மேற்கொள்ளப்படும்னு ஓஷன் கேட் அவங்களோட பயணிகளுக்கு சொல்லியிருந்தாங்க. டைட்டன் சப்மர்சிபிள் 10,432 கிலோ எடையும் 22 அடி நீளமும் கார்பன் ஃபைபர் மற்றும் டைட்டானியம் போன்ற பொருட்கள்னால செய்யப்பட்டிருந்தது. இதுல மொத்தம் 5 பேர் பயணிக்க முடியும். இது அதிகபட்ச வேகமா 6 km/h லாஜிடெக் F710 வயர்லெஸ் கேம் கண்ட்ரோலரை வச்சும் இந்த நீர்மூழ்கி செயல்படுத்தப்பட்டது. இந்த நீர்மூழ்கிக்குள்ள கழிவறை மற்றும் 96 மணி நேரத்துக்கு தேவையான ஆக்சிஜன் வசதிகளும் இருப்பதாக சொல்லப்படுது. 16 ஜூன் 2023ஆம் அன்று கனடால இருக்கும் சென்ட் ஜான்ஸ் நியூ ஃபவுண்ட்லேண்ட் கடற்கரையிலிருந்து ஆராய்ச்சி கப்பலான போலார் பிரின்ஸ் வடக்கு அட்லாண்டிக் கடலை நோக்கி புறப்பட்டது. இங்கே இருந்து இவங்க 700 கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணம் செய்யணும். ஏன்னா இவங்க கடலுக்குள்ள முழுக வேண்டிய இடம் இங்கே தான் இருக்கு மற்றும் இங்கே தான் டைட்டானிக் கப்பல் 12500 அடி ஆழத்துல இருக்கு. இவங்களுடைய பிளான் படி இந்த இடத்த போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் 17 ஜூன் 2023 அதிகாலையில ஆழ்கடல் பயணம் மேற்கொள்வது. ஆனா அன்றைய தினம் வானிலை சரியில்லாததுனால
மறுநாள் அதாவது 18 ஜூன் 2023 ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு போக முடிவு செய்யப்பட்டது. இந்த பயணத்துல மொத்தம் 5 பேர் இருந்தாங்க. இதுல ஆக்ஷன் ஏவியேஷனோட நிறுவனர் அமிஷ் ஹார்டிங் இருந்தாரு. இவரு அமேசான் நிறுவனத்தோட நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் கூட சேர்ந்து ஏற்கனவே விண்வெளி பயணம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஸ்டாக்டன் ரஷ், இவரு தான் இந்த ஓஷன் கேட் நிறுவனத்தோட உரிமையாளர். மூணாவதா 70 வயதான பால் ஹென்றி இருந்தாரு. இவரு ஏற்கனவே பல ஆழ்கடல் ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்காரு மற்றும் டைட்டானிக் கப்பல் பத்தின பல ஆழ்கடல் ஆராய்ச்சிகளும் மேற்கொண்டிருக்கிறாரு. நாலாவது மற்றும் அஞ்சாவதா பாகிஸ்தானை சேர்ந்த தொழிலதிபரான ஷாசடா தாவூதும் அவருடைய மகன் 19 வயசான சுலைமான் தாவூதும் இருந்தாங்க. இந்த ஆழ்கடல் பயணத்துக்கு முன்னாடி ஹமிஷ் ஹார்டிங் இன்டர்நெட்ல வானிலை சரியில்லாத காரணத்தினால 18ஆம் தேதி காலையில இவங்களோட பயணம் ஆரம்பிக்க போவதாக சொல்லியிருந்தாரு. இந்த 5 பேரும் அவங்களுடைய ஆர்வத்தை நிறைவேற்றுவதற்காக புகழ்பெற்ற டைட்டானிக் கப்பலின் இடிபாடுகளை பார்க்க போனாங்க. 1912ஆம் ஆண்டுல மூழ்கிய டைட்டானிக்கை கண்டுபிடிக்க பல முயற்சிகளும் ஆராய்ச்சிகளும் பல ஆண்டுகளா தொடர்ந்து நடந்தது. அட்லாண்டிக் பெருங்கடலோட கடுமையான நிலைமையினால இந்த கப்பலை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கடினமான ஒரு விஷயமாக இருந்தது. 1985ஆம் ஆண்டுல தான் இறுதியா RMS டைட்டானிக் கப்பலுடைய இடிபாடுகளை கடலின் அடிப்பகுதியில் கண்டுபிடிச்சாங்க. டைட்டானிக் பல கேள்விகளுக்கு பதில் இல்லாம விட்டு சென்றது. இப்பதான் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. டசன் கணக்கான ஆழ்கடல் பயணங்கள் செய்யப்பட்டது. இதுல பல நாடுகளை சேர்ந்த வல்லுநர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் டைட்டானிக் கப்பலை ஆராய்ந்தாங்க. இதுல கனடியன் பிலிம் மேக்கரான ஜேம்ஸ் கேமரனும் 1995ஆம் ஆண்டு இந்த டைட்டானிக்கோட சிதைவுகளை டசன் கணக்கில் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு ஆராய்ந்தாரு. இதுக்கு அப்புறம் தான் 1997ஆம் ஆண்டு டைட்டானிக் திரைப்படம் வெளியானது. விண்வெளிக்கு போகிறத விட கடலோடைய ஆழத்துக்கு போகிறது ரொம்பவே கடினமான விஷயம் மற்றும் இதுக்கு மிகப்பெரிய காரணம் தண்ணீரோடைய அழுத்தம்னு சொல்லப்படுது. டைட்டானிக் கப்பல் கடலோட மேற்பரப்புல இருந்து 12,500 அடி ஆழத்துல இருக்கு, அதாவது 4000 மீட்டர். இது 4 கிலோமீட்டர்னு சொல்லலாம். இந்த ஆழத்தை நீங்க கற்பனை செய்ய விருப்பப்பட்டா நீங்க புர்ஜ் கலிஃபாவை வச்சு பார்க்கலாம். அதாவது கடலோட சர்ஃபேஸுக்கும் டைட்டானிக் இடிபாடுகள் இருக்கிற இடத்துக்கும் 5 புர்ஜ் கலிஃபாவுகளை ஒன்றுக்கு மேல ஒன்று அடிக்கினா என்ன உயரம் இருக்குமோ அதுதான் இந்த ஆழம். இந்த ஆழத்துல தண்ணீருடைய அழுத்தம் சுமார் 5800 PSI ஆக இருக்கும். இன்னும் புரியற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு மனிதனுடைய முழு உடம்பு இல்ல, ஒரு சதுர அங்குலத்துல ஒரு பகுதியில மட்டும் 2 பெரிய யானைகளை நிக்க வச்சா என்ன அழுத்தம் இருக்குமோ அந்த அழுத்தம் தான் இந்த டைட்டானிக் இடிபாடுகள் கிடைக்கிற இடத்துல இருக்கும். அப்போ ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல எத்தனை சதுர அங்குலங்கள் இருந்தா அது மேல எவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்படும்னு யோசிச்சு பாருங்க. கடலோட ஆழ்கடல் அழுத்தத்தை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவை பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும். சரி, 18 ஜூன் 2023ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டைட்டானிக் நீர்மூழ்கி கப்பலோட பயணம் அவங்களுடைய லோக்கல் நேரம் காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. பொதுவா மேல இருந்து இவங்க டைட்டானிக்கு போய் சேர 2 மணி நேரம் எடுக்கும். ஆனா 1 மணி 45 நிமிஷம் கழிச்சு மேல காத்துக்கிட்டு இருந்த போலார் பிரின்ஸ் ஆராய்ச்சி கப்பல் கூட இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு தொடர்பு துண்டிக்கப்பட்டது. டைட்டானிக் இடிபாடுகளை அடைய 2 மணி நேரம் எடுக்கும். ஆனா 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தொடர்பு துண்டிக்கப்பட்டதுனால இந்த நீர்மூழ்கி கப்பல் டைட்டானிக்கு ரொம்ப பக்கத்துல வந்திருக்கலாம்னு போலார் பிரின்ஸ் நினைச்சாங்க. கடலோட இந்த ஆழத்தை சூரியன் ஒளினால கூட அடைய முடியாது மற்றும் அந்த இடம் ரொம்பவே இருட்டா இருக்கும். இதனால வயர்லெஸ் சிக்னல் இவ்வளவு ஆழத்துல உடையறதும் சாதாரண விஷயம். இந்த காரணம்னால தொடர்பு துண்டிக்கப்பட்டாலும் அதை மேல நின்ன கப்பல் பெருசா எடுத்துக்கல. இந்த பயணம் மொத்தம் 7 மணி நேரம். காலை 9:30 மணியில இருந்து மதியம் 4:30 மணி வரை. ஆனா மதியம் 4:30 மணி வரை டைட்டான்ல இருந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லாததுனாலையும் இவங்க 4:30 மணிக்கு திரும்பி வராததுனாலையும் மேல நின்றுகிட்டு இருந்த போலார் பிரின்ஸ் கப்பல் பணியாளர்களுக்கு வியர்க்க ஆரம்பிச்சது. இவங்க டைட்டன் நீர்மூழ்கி கப்பலை தேட ஆரம்பிச்சாங்க. எந்த பதிலும் நீர்மூழ்கி கப்பல் கிட்ட இருந்து இல்லாததுனால மாலை 7:10 மணி அளவுல இவங்க அமெரிக்கா கடலோர காவல் படைய உதவிக்கு அழைச்சாங்க. மறுநாள் திங்கட்கிழமை அமெரிக்கா மற்றும் கனடா கடற்படை மற்றும் விமானப்படை இந்த முழு பகுதிகளிலும் அவங்களுடைய தேடுதலை தொடங்கினாங்க. கடலோட மேற்பரப்புல மட்டுமில்ல, கடலுக்கு அடியிலையும் சோனார் ஸ்கேனிங்கோட உதவியோட இந்த பகுதியில் உள்ள வணிக கப்பல்களுக்கும் கண்களை திறந்து வைக்கும்படி உத்தரவிடப்பட்டது. இந்த தேடுதல் அடுத்து 2 நாட்களுக்கு தொடர்ந்து நடந்தது. ஆனா டைட்டன் நீர்மூழ்கி இருக்கிற இடத்த இவங்கனால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா ஒரு சின்ன நம்பிக்கை இவங்களுக்கு கிடைச்சது. ஜூன் 21ஆம் தேதி புதன்கிழமை காலையில 3:30 மணி அளவுல தேடுதல் குழுவினருக்கு தண்ணீரோட ஆழத்துல இருந்து சில ஒலிகள் கேட்டது. இந்த ஒலிகள் நீருக்கடியில ரேடார் உதவியோட கேட்டது. உடனே அந்த ஒலியை நோக்கி ஒரு ROV அனுப்பினாங்க.
ஆனா இப்பவும் அந்த இடத்துல டைட்டான் பத்தி எதுவுமே தெரியல. இதுக்கப்புறம் டைட்டானை ஒட்டுமொத்தமா இழக்க நேரிடும்னு இவங்களுக்கு பயம் அதிகரிச்சது. ஏன்னா இந்த டைட்டான் நீர்மூழ்கி கப்பல்ல ஆக்சிஜன் அளவு 96 மணி நேரத்துக்கு, அதாவது 4 நாளைக்கு மட்டுமே இருந்தது. இந்த 4 நாட்கள்ல 3 நாட்கள் ஏற்கனவே கடந்துருச்சு. இதனால அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ் நாடுகள் இவங்களுடைய தேடுதலை கைவிடல. ஜூன் 22 வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில 9 மணி அளவுல திரும்பியும் இவங்க டைட்டானிக் இருக்கும் இடத்துக்கு ஒரு ஆர்ஓவியை அனுப்பி தேட ஆரம்பிச்சாங்க. அங்க போனதும் அந்த இடத்துல இவங்க பார்த்த ஒரு விஷயம் இவங்க மனசை சோகத்துல ஆழ்த்தியது. மதியம் 1:18 மணிக்கு டைட்டானிக் கப்பலோட இடிபாடுகளை அடைஞ்ச ஆர்ஓவி டைட்டானிக் இடிபாடுகள்ல இருந்து 1600 அடி தூரத்துல டைட்டான் நீர்மூழ்கியோட ஒரு பகுதி கிடப்பதை கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த டைட்டான் நீர்மூழ்கியோட பாகம் உலகம் முழுவதும் தலைப்பு செய்திகளா மாறியது. இதோட அர்த்தம் என்னன்னா, டைட்டான் நீர்மூழ்கி கப்பல் ஆழ்கடல்ல இருக்கும் தண்ணீரோட அழுத்தத்தை தாங்க முடியாம கடலுக்கு அடியிலேயே வெடிச்சிருக்கு. இந்த செய்தி உலகம் முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஓஷன் கேட்டோட பாதுகாப்பை பத்தி பல கேள்விகள் எழ ஆரம்பிச்சது. ஓஷன் கேட் உரிமையாளரான ஸ்டாக்டன் ரஷ் இந்த நீர்மூழ்கியில இறந்து போறதுக்கு முன்னாடி 2021ஆம் ஆண்டுல நடந்த ஒரு பேட்டியில டைட்டானை கட்டும்போது சில விதிகளை மீறியதாகவும் அது அவருக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரு இந்த நீர்மூழ்கிய ஸ்டீலை பயன்படுத்தி கட்டல, அதுக்கு பதிலா ஏவியேஷன் கிரேட் கார்பன் ஃபைபரை பயன்படுத்தி இருக்காரு. இந்த ஆழ்கடல் பயணம் துறையில சில புதிய கண்டுபிடிப்புகளை இவர் செய்ய விரும்பினாரு. அப்போதான் ஸ்டீலுக்கு பதிலா கார்பன் ஃபைபர் பயன்படுத்தப்பட்டது. இந்த நீர்மூழ்கியை கடலை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த நீர்மூழ்கி 5000 to 10,000 PSI அழுத்தத்துல சோதிக்கப்பட்டது. அந்த சோதனையில அது தேர்ச்சியும் பெற்றது. ஆனா வல்லுநர்கள் கடலுக்குள்ள ஆயிரக்கணக்கான சக்திகள் நீர்மூழ்கி கப்பல் மேல விழும், வெறும் அழுத்தம் மட்டும் கிடையாதுன்னு சொல்றாங்க. கடலுக்கு அடியில இருக்கும் அலைகள் காரணமா உருவாகும் நீரின் ஓட்டம் இருக்கும். இது தவிர ஆழத்துல இருக்கும் இருள் காரணமா இந்த நீர்மூழ்கி கப்பல் ஏதாவது கனமான பாறை மேல மோதிருக்கவும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படியாக இருந்தாலும் டைட்டானோட அழிவுக்கு ஒரு காரணம்னா அது இந்த நீர்மூழ்கியோட கார்பன் ஃபைபர் ஹல்லு தான் சொல்லப்படுது. இது தவிர வேற சில காரணங்களும் இருந்தது. அது 2020ஆம் ஆண்டு இந்த நீர்மூழ்கியில ஏற்பட்ட சுழற்சி சோர்வு, அதாவது சைக்கிளிக் ஃபெட்டிக்னால இது அதிகபட்சமா 9800 அடி ஆழம் வரைக்கும் தான் போக முடியும்னு இருந்திருக்கு. சில மெயின்டெனன்ஸுகளுக்கு அப்புறம் இதோட ஆழம் 13,128 அடியாக உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த நீர்மூழ்கியில ஏற்கனவே சில விரிசல்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. 2019ஆம் ஆண்டு இந்த டைட்டான் நீர்மூழ்கி கப்பல் கால் ஸ்டாண்டிங்கிற தொழிலதிபரை ஏத்தி சென்றிருக்கு. அந்த நேரத்துல ஓஷன் கேட் உரிமையாளர் இந்த நீர்மூழ்கியை இயக்கியிருக்காரு. அந்த பயணத்தின் போது கடலுக்கு கீழே போகும்போது டைட்டனோட உடல்ல இருந்து விரிசல் சத்தம் கேட்டதாக கால் சொல்றாரு. இந்த நீர்மூழ்கி கப்பலை தானே வடிவமைத்த ஓஷன் கேட் உரிமையாளர் மேல முழு நம்பிக்கை இருந்ததுனால அவரு அந்த விரிசல் சத்தத்தை பெருசா கண்டுக்கலையாம். ஆனா இந்த விபத்துக்கு அப்புறம் ஒருவேளை அந்த ஒலி டைட்டனோட உடல்ல தண்ணீரோட அழுத்தத்தை பொறுத்துக்க முடியலங்கிற எச்சரிக்கையா இருக்கலாம்னு அவரு CNN கிட்ட சொல்லியிருக்காரு. இது உண்மையா இருந்தா டைட்டன் நீர்மூழ்கியோட உடல்ல ஏற்கனவே விரிசல்கள் இருக்கிறது சந்தேகம் இல்ல. 2018ஆம் ஆண்டு ஓஷன் கேட் நிறுவனத்தோட எக்ஸிகியூட்டிவ் ஒருத்தர் டைட்டனோட கார்பன் ஃபைபர் உடலுக்கு எதிராக குரல் எழுப்பினாரு. இந்த நீர்மூழ்கி கப்பல் தண்ணீரோட அழுத்தத்தை தாங்க முடியாம சில மில்லி செகண்ட்ஸ்ல வெடிச்சிரும், அப்படி ஆகும்போது தான் நான் சொல்றது உண்மைன்னு தெரிய வரும்னு சொன்னாரு. உண்மையிலேயே அதுதான் இப்போ நடந்திருக்கு. இந்த டைட்டன் சப்மர்சிபிள் வெறும் 0.3 செகண்ட்ஸ்ல வெடிச்சிருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. ஒரே ஒரு மனிதருடைய கவனக்குறைவு மற்றும் அதீத நம்பிக்கை 5 பேரோட உயிரை பறிச்சிருக்கு. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். பாதுகாப்பு, அதாவது சேஃப்டி ஒருத்தருக்கு எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.